இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே மே மாத வாக்குத்தத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே நன்றி வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தை கர்த்தர் அவிரதமாய் ஆசீர்வதித்து வருகிறார். இந்த வருஷத்தை தொடங்கின ஆண்டவர் இந்த 5வது மாதத்திலையும் அடி எடுத்து வைப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். விஷயமாக இந்த ஊழியத்தின் மூலமாக ஹெல்பிங் ஊழியமாக, உதவி செய்யும் ஊழியமாக அநேகருக்கு நாம் செய்து வருகிற உதவிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மாதந்தோறும் 3 மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு நாம் மளிகை பொருட்களை வாங்கி மாதம் 2000 ரூபாய் அடங்கிய மளிகை பொருட்களை வாங்கி கொடுக்க தேவன் கிருபை செய்தார். அதோடு வருகின்ற மே மாதம் 20ஆம் தேதிக்குள்ளாக ஒரு 50 பிள்ளைகள், வறுமை கோட்டு கீழான பிள்ளைகளுக்கு பேக், அவங்களுக்கு வாட்டர் பாட்டில், அவங்களுக்கு பென்சில் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் என்று நாங்கள் ஆசைப்பட்டு அதை செய்து வருகிறோம். இந்த அருமையான உதவி செய்யும் ஊழியத்திலே நீங்கள் இணைந்து உதவுவதற்கு நீங்கள் முன் வரும்படி நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறோம். விசேஷமாக இதுவரையிலும் 10 குடும்பங்கள், 10 நபர்களுக்கு பண உதவிகள் வந்திருக்கிறது. அதை அநேகர் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் 40 குடும்பங்கள் அந்த 50 வறுமை கோட்டு கீழ் இருக்கிறவர்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு பேக்கு, அவங்களுக்கு நோட்டு புத்தகம், அவங்களுக்கு வாட்டர் பாட்டில், பென்சில் பாக்ஸ் அதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். நீங்க இந்த மே மாத காலத்தில் செய்கிற ஊழியத்திற்கு நீங்க உங்களால் முடிந்தால் உங்க குடும்பத்தின் சார்பில் ஒரு நபருக்கு 1000 ரூபாய் வருகிறது. உங்களால் முடிந்தால் நீங்கள் அதையும் தந்து உதவுங்கள். அதோடு கூட அநேக திருச்சபைகளிலே துதி ஆராதனையாகவும் கன்வென்ஷன் செய்திகளுக்கு நான் கடந்து போய் வருகிறேன். அதோடு கூட அநேக இடங்களிலே டிராக்ஸ் மினிஸ்ட்ரியாக டிராக்ஸ் கொடுத்து வருகிறோம். அநேக வாலிபர்களுக்கு ஆண்டுடைய அன்பை சொல்லுகிறோம். அநேக கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்கும் சுவிசேஷத்தை இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் மூலமாய் செய்வதற்கு தேவன் கிருபை செய்தார். தொடர்ந்து ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த அருமையான மே மாதத்திலையும் ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வார்த்தை சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். இந்த அருமையான வசனத்தை தான் இந்த மே மாதம் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சங்கீதம் 71:21 சொல்லுகிறது, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். ஒரு நல்ல வசனத்தை, ஒரு வார்த்தையை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவை நிறைந்த ஒரு வார்த்தையை இங்கே இந்த இடத்துல இந்த சங்கீத புஸ்தகத்தின் ஆசிரியர் எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். ஒருவேளை இந்த இடத்துல என்னுடைய மேன்மையை என்று சொல்லும் போது அதற்கு முன்பாக வாழ்ந்த அந்த மனிதன், ஒருவேளை இந்த சங்கீத பகுதியை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து படிப்பீர் என்று சொன்னால் இது சங்கீதக்காரனை குறித்த ஒரு வாழ்க்கையை குறித்து எழுதப்பட்டதாக இருக்கிறது. சங்கீதம் 72:1 பார்க்கும் போது, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். இந்த 71ஆம் சங்கீதம் முழுவதும் நீங்கள் படிப்பீர் என்று சொன்னால் அநேக பாடுகளும் உபத்திரவத்துக்கு உட்பட்டு ஒரு மனிதன் வாழ்ந்து வந்த மனிதன் அந்த இடத்துல வரும்போது அந்த மேன்மையை பெருக பண்ணுங்கள் என்று கேட்கிறதாக இருக்கிறது. சங்கீதம் 71:20 அநேக இக்கட்டுகளை, ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை நீ திரும்பியும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணினீர் என்று முடித்துவிட்டு இந்த 71ஆம் வசனத்துல 21ஆம் வசனத்துல என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். ஒருவேளை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவங்க எதிர்பார்த்த மேன்மைகள், அவங்க எதிர்பார்த்த உயர்வுகளை அடைவதற்கு பல சூழ்நிலைகள் தடையா இருக்கலாம். ஒருவேளை பொருளாதாரம் தடையாக இருக்கலாம், ஒருவேளை மனிதர்கள் தடையாக இருக்கலாம், சத்துரு தடையாக இருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றிலும் இந்த அருமையான சங்கீதம் 71ஆம் சங்கீதத்துடைய ஆசிரியர் எழுதும் போது என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். ஒரு மனிதனை கர்த்தர் பெருக செய்கிறவராக இருக்கிறார். ஒரு மனிதனை கர்த்தர் தான் தேற்ற முடியும் என்பதை இந்த வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இங்கே பார்க்கிறோம், அதே தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்து 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் அங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஒரு சிறுமையான சூழ்நிலை, எவ்வளவு ஒரு தாழ்மையான சூழ்நிலை காணப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், 1ஆம் வசனத்திலே கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமினாகிய ஈசா இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரி ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றான்.
இந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீர்கள் என்று சொன்னால், இங்க அதுக்கு முன்பாக சவுல் அங்கே ஒரு பெரிய தவறை செய்கிறவராக இருக்கிறான். அந்த ஆமானுடைய கூட்ட ராஜாவை அழித்து விடும்படி ஆண்டவர் சொன்னபோது சவுல் அழிக்கவில்லை, மாறாக அந்த நல்ல ஆடுகளை எல்லாம் வைத்து விடுகிறார். அது கர்த்தருக்கு விசனமாகி சவுலை புறக்கணிக்கிறார், சவுலை வெறுக்கிறார். அந்த சூழ்நிலை தான் ஆண்டவர் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொள்ளுகிறார். அதே வேளையிலே தான் தாவீது அங்கே புறக்கணிக்கப்பட்டவனாக, தள்ளப்பட்டவனாக, அந்த குடும்பத்திலே ஒதுக்கப்பட்டவனாக, மேன்மையற்றவனாக இருக்கும்போதுதான் ஆண்டவர் அங்கே தாவீதை தெரிந்து கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. அங்கே அவர் எப்படி தெரிந்து கொள்கிறார்? அந்த சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட அவருக்கு கூட அது தெரியவில்லை. அந்த இடத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குகிறார். அந்த 1 சாமுவேல் 16:2 வாசிக்க, அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொண்டு போடுவானே என்றார். அப்பொழுது கர்த்தர் ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி, ஈசாய் பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். இங்க சாமுவேல் தீர்க்கதரிசி முதலாவது அபிஷேகம் பண்ணின மனிதன் ஒரு சவுல் என்கிற அந்த மனிதன் மிகவும் உயர்ந்தவனாக, உயரமுள்ளவனாக, ஒரு நல்ல போர் வீரனை போல இருந்தவனாக இருந்தபடினாலே அது அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் இதை தெரிந்து கொள்கிறார். அப்படியாக தான் சவுல் அதை பார்த்தார். ஆனால் இங்கே அபிஷேகம் பண்ண வரும்போது ஆண்டவர் முன்பாக பெயரை சொல்லவில்லை. ஆனால் இந்த தகப்பனுடைய பிள்ளைகளை நீ சந்தி என்று சொல்லுகிறார். அங்கே போ, நான் உனக்கு சொல்லுவேன். ஏனென்றால் இன்னைக்கு அநேகர் மனிதனுடைய முகத்தை பார்ப்பார்கள், உள்ளான இருதயத்தை பார்க்க மாட்டாங்க. சில மனிதர்களை பார்க்கும்போது இவெல்லாம் வாழ்க்கையில முன்னேறுவானா, இவெல்லாம் வாழ்க்கையில உயர்ந்துருவானா, இவெல்லாம் எதற்கு உதவுவான் என்று சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அந்த மனிதனை தான், தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மனிதனை தான் கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்க வாழ்க்கையில எந்த ஒரு மேன்மை இல்லாமல், நீங்கள் எந்த ஒரு ஆசீர்வாதமா இல்லாமல் இருந்தால் நீங்க பயப்படாதீங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அந்த இடத்துல பார்க்கும்போது அதே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கர்த்தர் சொன்னபடி சாமுவேல் செய்து பெத்லேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரில் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீ வருகிற சமாதானமானா என்றார்கள். அதற்கு அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதை விட 1 சாமுவேல் 16:7 வாசிக்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ உன்னுடைய முகத்தையும் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் வந்த போது நீ எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ண இவன் தானோ என்றான். பாருங்க, இங்கே ஈசாவுடைய குமாரரை வர சொல்லுகிறார். முதல் மகன் எலியாவை வர சொல்லுகிறார். அங்கே ஆண்டவரை நோக்கி சாமுவேல் கேட்கிறார், இவர் தானா என்று சொல்லி. அங்க ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் அந்த 1 சாமுவேல் 16:7, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ உடைய முகத்தையும் உடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பறேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு வட்டச்சட்டமான மனிதனை பார்த்து இவன் தானா என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இவன் அல்ல. ஏனென்றால் நான் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நான் இருதயத்தை பார்க்கிறேன். மனிதன் முகத்தை பார்ப்பார். இன்னைக்கு அநேகர் நம்மளை அப்படிதான், நம்மளை புறக்கணிப்பார்கள், நம்மளை உதாசீன தள்ளுவார்கள், நம்மளை ஒன்றுக்கு உதவாதல் என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அவர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியோமானால், அங்கே தாவீது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சம் ஆடுகளை இந்த வனாந்தரத்திலே மேய்த்து கொண்டு இந்த வனாந்தரத்துல இருக்கும் போது அவன் ஒரு அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலை, எதுக்கும் பயனில்லாத சூழ்நிலையில் இருக்கிறான். அந்த மனிதன் கர்த்தருக்கு பிரியமா இருந்தபடினாலே கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதை தான் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16 நீங்கள் 10 வாசிக்கும் போது, இப்படி ஈசாய் தன் குமாரர் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாய் கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லையோ என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டார். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்க வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்ன. பாருங்க, அந்த தகப்பனார் 7 பிள்ளைகளை நிறுத்திட்டு அந்த தனக்கு இருந்த இன்னொரு பிள்ளை தான் தாவீது, அவனை அழைக்கவே இல்லை. அவனை அற்பமாய் நினைத்தார்கள், அவனுக்கு ஒன்றுமில்லை என்று நினைத்தார்கள். ஆனால் அங்கே தேவன் அந்த மகனை தான் அபிஷேகம் பண்ணினார். 1 சாமுவேல் 16:12 வாசியுங்கள். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார்.
பாருங்க, அவன் பாருங்க ஒரு அற்பமா எண்ணப்பட்டவனா இருந்தான். அங்கே ஒரு புரோஜனமற்றவனாக இருந்தான் அவனுடைய தகப்பனுக்கும் சகோதரனுக்கும் அவனுடைய ஜனங்களுக்கு பந்த சொந்தங்களுக்கு. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றின் நடுவிலே இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ண எல்லாருக்கும் மத்தியிலே அவனை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய மேன்மை பல மனிதரால், பல நண்பர்களால், உறவுகளால் தட்டு பறிக்கப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, ஆமீன், அவர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். அதனாலதான் அந்த சங்கீதம் 71:20 ஆசிரியர் எழுதுகிறார், அவர் என் மேன்மையை பெருக பண்ணி என்று எழுதுகிறார். நம்முடைய மேன்மையை பெருக பண்ணுகிறவர் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல நீங்க யோசுவா 4ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா, யோசுவாவுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மேன்மையை கொடுக்கிறார். 4ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிற, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கு அவன் உயிரோடுக்கும் நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். பாருங்க, அந்த யோசுவா அங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய முழு பொறுப்பை எடுத்து கடந்து போகிறார். கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் யோசுவா செய்ததுனாலே தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். இந்த யோசுவாவை பார்க்கும்போது மோசே உடனே ஆண்டுடைய பணி செய்கிற இடத்துல எல்லாம் நின்று கொண்டு அர்ப்பணித்துக் கொண்டிருந்தான். அங்கே தாவீது தன் புறக்கணிக்கப்பட்டிருந்தால் அந்த வனாந்தர காட்டுகளை தேவனை தேடி கொண்டிருந்தான். அதனாலதான் தேவனை தேடுகிற ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில ஒருவேளை கர்த்தரை தேடி அவருக்காக நின்று உங்களுடைய மேன்மை இழக்கப்பட்டிருக்கிறீர்களா? இந்த மே மாதத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை நான் மேன்மைப்படுத்துவேன், நான் உங்களை உயர்த்துவேன். நீங்க ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த மே மாதம் ஒரு மேன்மை உங்களை தேடி வரப்போகிறார். அதே சங்கீதம் 71 நேராய் திருப்பிக் கொள்வோம். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். அந்த 2வது வார்த்தை சொல்லுது, என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஒருவேளை உலக மனிதன் நம்மளை தேற்ற மாட்டான், உலக உறவுகள் நம்மளை தேற்றாது, நண்பர்கள் தேற்ற மாட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு, கர்த்தராகிய தெய்வம் அங்கே தாவீதை மறுபடியும் அந்த இடத்துல எழுந்து நிற்க சென்றார். யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அப்படி வேதாகத்துல அதிகம் பார்க்கலாம். அங்கே ஆதியாகமத்திலே பார்க்கும்போது லேயாள் யாக்கோபுடைய மனைவியாய் திருமணம் செய்யப்படுகிறாள். கூற்ற பார்வையா இருக்கிறபடினாலே அவள் அற்பமா யாக்கோபு நினைக்கிறார். ஆனா அந்த லேயாளை தான் கர்த்தர் உயர்த்தினார். அந்த ஆதியாகமம் 29 நீங்க பார்த்தீங்கன்னா அந்த லேயாளை தான் கர்த்தர் உயர்த்துகிறார். நீங்க அதை பார்க்க முடியும். ஆதியாகமம் 29:31 வாசிக்கிறேன். லேயாள் அற்பமா எனப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தால், ராகேலோ மலடியாயிருந்தால் 32 லேயாள் கற்பவதியாய் குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தலினார், இப்பொழுது என் புருஷனை நேசிப்பார் என்று சொல்லி ரூபன் என்று பெயரிட்டான். அங்க சிறுமையான சூழ்நிலை, அங்கே அவளுக்கு மதிப்பற்ற சூழ்நிலை. ஆனால் கர்த்தரோ அந்த லேயாளை நினைத்திருந்தார். ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குங்களோ தெரியாது, ஒருவேளை எப்படி உடைந்த சூழ்நிலை இருப்பீங்களோ தெரியாது. ஆனால் இந்த மே மாதத்துல ஒரு வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, உங்களை நான் மேன்மைப்படுத்துவேன், மறுபடி உங்களை நான் மேன்மைப்படுத்தி உயர்த்துவேன். சங்கீதம் 71:21 திரும்பி வாசிக்கிறேன். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். உங்களை மறுபடியும் தேற்ற போறாருங்க. உடைந்து போய் நீங்க வாழ்க்கையில இருக்கலாம், வேதனையில இருக்கலாம், நெருக்கத்துல இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை மறுபடியும் நான் மேன்மைப்படுத்தி உங்களை தேற்ற ஆயத்தமா இருக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு இந்த மே மாதத்துக்கு ஐஸ்வரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த 4 மாதங்களை ஆண்டவரே நீங்க நன்மையாய் நடத்துனீங்க. இந்த 5வது மாதத்திலையும் நீங்க நன்மையாய் நடத்துங்கப்பா. அப்பா, அந்த ஸ்கூல் காலங்கள்ல ஆண்டவரை முடித்து பிள்ளைகள் விளையாடும் பொழுது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. இந்த வார்த்தையின்படி எல்லா பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்துங்க. அந்த எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது எல்லா பிள்ளைகளும் மேன்மையாக இருக்கட்டும் ஆண்டவரே. அதே போல அப்பா ஆண்டவர், இந்த மே மாதத்துல நீர் கொடுத்த வார்த்தையின்படி அப்பா அந்த சத்தியத்தை கேட்கிறவர்களுக்கு ஒரு மேன்மை உண்டாவதாகப்பா. ஆண்டவர் ஒரு உயர்வு வருவதாக ஆண்டவரை மறுபடியும் தேற்றுவீராக. விழுந்து போன நிலைமையில இருந்தா அவங்களை மறுபடியும் தேற்றுதல் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி எல்லாரையும் மேன்மைப்படுத்தி தேற்ற போறதுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து இயேசு பார்த்துக்கொள்ளார் ஒழித்துக்காய் ஜெபியுங்கள். ஜீசஸ் கேஸ் விஷன் ஒழித்துக்காய் தினமும் ஜெபியுங்கள். எல் எலியன் விஷன் யூடியூப் சேனல் வழியாய் வருகிற அந்த புரோகிராமை நீங்கள் பார்த்து ஆசீர்வாதம் பெறுங்க. உங்களால் முடிந்தால் தொடர்ந்து ஊழியங்களை காணிக்கையால் தாங்கவும் முன் வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.